नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवति उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामाह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजन सहितं कृष्ण चैतन्य देवं श्रीराधा कृष्ण पादान् सहन ललिता श्री विशाखान्वितांस कृष्णा करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपे सखोभिः कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौरांगी राधा वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। हरे कृष्णा माताजी। ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. ஹரே மாதாஜி. எந்த இது படிக்கணும் மாதாஜி இந்த தடவை? கீதா மாதாஜி எதுல முடிச்சோம் மாதாஜி? ரெண்டாவதுன்னு நினைக்கிறேன் மாதாஜி. 44ங்க. ரெண்டாவதுன்னு நினைக்கிறேன் மாதாஜி. 44 படிக்கணும். எது மாதாஜி? அத்தியாயம் 18. 18. ஓகே. அத்தியாயம் 18 பதம் 44. ஒரு நிமிஷம் நான் பாத்துக்கிறேன் மாதாஜி. சரி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 50 வரைக்கும் முடிச்சிருக்கோம் மாதாஜி. 50. ஓகே. 50னா அடுத்த பதம். ஆமாங்க, அத்தியாயம் 19 படிக்கணும் இப்போ. சரி. சுகதேவ கோஸ்வாமியின் வருகை அதுல இருந்து படிக்கணும். அந்த அத்தியாயம் முடிச்சுட்டோம். சரி. சுகதேவ கோஸ்வாமியின் வருகை பதம் 1. சூத உவாச்ச மஹீபதிஸ்து அததத்கர்ம கக்யம் விசித்யநாத்மகிருதம் சூதுர்மனாஹ அஹோ மயா நீச்சம் அனார்ய வக்ருதம் நிராகசி பிரஹ்மணி கூட தேஜசி. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா மாதாஜி? படிங்க மாதாஜி. எனக்கு புக் இல்ல, கிளீனிங் பண்ணிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்கேன். ஓகே மாதாஜி. ஓகே. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய். ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்து ராசா பக்தி வேதாந்த பிரபாதா கிருச்சே. மொழிபெயர். ஸ்ரீ சூத கோஸ்வாமி கூறினார், வீடு திரும்பும் பொழுது குற்றமற்றவரும் சக்தி வாய்ந்தவருமான பிராமணருக்கு எதிராக தாம் வெறுக்கத்தக்க அநாகரியமான செயலை செய்துவிட்டதை உணர்ந்த அரசர் இதை எண்ணி வருந்தினார். பொருளுரை. குற்றமற்ற பிராமணருக்கு தாம் இழைத்த தீங்கை வருத்தப்பட்டார். அரசரை கொண்ட ஒரு நல்ல மனிதர் தவறை எண்ணி வருந்துவது இயற்கைதான். இவ்வாறு வருத்தப்படும் பக்தர் ஒருவர் தற்செயலாக செய்துவிட்ட எல்லா பாவங்களிலிருந்து விடுவிக்கப்படுகிறார். பக்தர்கள் இயற்கையாகவே குற்றமற்றவர்களாக உள்ளனர். தற்செயலாக செய்துவிட்ட பாவங்களுக்காக பக்தர் ஒருவர் மிகவும் வருந்துவதால் பகவானின் கருணையால் எல்லா பாவங்களும் நெருப்பிலிட்ட பஞ்சு போல் பொசுங்கி விடுகின்றன. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. அப்போ இந்த பௌதிக உலகில யாராலும் தவறிழைக்க கூடியவர்கள் மனிதர்களோட 4 குறைபாடுகள்ல நாம பார்த்தோம். நாம் எல்லாருமே குற்றம் செய்யும் இயல்புடையவர்கள், ஏமாற்றும் இயல்புடையவர்கள், வாய்க்கு உட்பட்டவர்கள், நாம குறையுடைய புலன்களை உடையவர்கள்.
அதனால தவறு செய்யும் குற்றம் செய்யும் இயல்புடைய நாம் எப்பவுமே குற்றம் செய்யாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா முக்குணங்களால் ஆளப்பட்டுகின்றோம் நாம். அப்ப அந்த தெய்வீகேஷ குணமயி மம மாயா துரத்யா பகவான் சொல்றாரு, என்னோட மாயானது மிகவும் வெல்லுவதற்கு அரியது. இப்ப மம மாய துரக்தியா மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தனதிதே. ஆனா என்னை சரணடைபவர்கள் இதுல இருந்து மேலலாம் அப்படின்னு. அப்ப எப்பவுமே நம்ம குற்றம் செய்துட்டா அது வந்து நல்லவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எப்பவுமே ஒரு உறுத்தலா இருக்கும். ஐயோ நாம இப்படி பண்ணிட்டோமே. அதற்காக கண்ணீர் விட்டு கதறி அழும்போது அந்த குற்றம் மன்னிக்கப்படுகின்றது. நீங்க போய் மனசுல ஒரு மாற்றம் இல்லாம கங்கையில குளிச்சாலும் சரி, காவேரியில குளிச்சாலும் சரி, பல யாகங்கள் பண்ணினாலும் மனசு மாறல அப்படின்னா அது பிராயச்சித்தமே கிடையாது. அப்ப பிராயச்சித்தம் என்ன? அது தூய பக்தர்கள். இந்த பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு குற்றம் செஞ்சா அவங்க மன்னிப்பு கேட்டு அழுவாங்க. அப்ப அதனால திருந்திருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப யானை தன் தலையில் மண்ணை போடுவது போல, குளிச்சுட்டு வந்து மண்ணை போடுறது போல மறுபடியும் குற்றம் செய்பவர்களுக்கு அந்த பிழையை மன்னிக்க மாட்டார் கடவுள். ஆனா பக்தர்களோட உள்ளம் எப்பவுமே குற்றம் செஞ்ச உடனே அது ரொம்ப உறுத்தும். அப்ப அவங்க வந்து கண்ணீர் விட்டு கதறி அழும்போது அந்த குற்றம் மன்னிக்கப்படுகிறது, அந்த பாவத்திலிருந்து விடுபடுகிறார்கள். அடுத்தது பதம் 2. இங்க பரிஷித் மகாராஜர் அப்படித்தான் பாம்ப வந்து அந்த முனிவர் சமீக மகரிஷியினோட அந்த முனிவர் கழுத்துல போட்டுட்டாரு. அதுக்காக வருந்துறாரு, நான் எப்படி இப்படி செஞ்சேன். அவர் ஒரு தூய பக்தர். அவர் வந்து அந்த இடத்துல நிலை தடுமாறிட்டாரு. ஏன்னா அது பகவானுடைய ஏற்பாடு. அவர் மனசுல பரமாத்மாவை வந்து அதான் அவர் தான் பண்றாரு. இருந்தாலும் அவர் தான் செய்த பிழையாக நினைத்து வருந்துகிறார். அடுத்தது பதம் 2. துருவம் ததோ மே கிருத தேவ ஹேலநாத் துரத்யயம் வியசனம் நாதி தீர்காத் தத்தஸ்து காமஹி அக நிஷ்கிருதாய மே யதா ந குர்யாம் புனர்வேவம் அத்தா. ஹரே கிருஷ்ணா. படிங்க. மொழிபெயர். பரீட்சித் மகாராஜன் எண்ணினார், பகவானின் கட்டளைகளை மீறியதால் விரைவில் சில கஷ்டங்களை நான் எதிர்நோக்க வேண்டியிருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அத்துன்பம் இப்பொழுதே வரவேண்டுமென்று நான் விரும்புகிறேன். இதனால் நான் பாவத்திலிருந்து விடுபடக்கூடும் என்பதுடன் இத்தகைய ஒரு குற்றத்தை மீண்டும் செய்துவிடாமல் என்னை பாதுகாத்து கொள்ளவும் கூடும். பொருளுரை. பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் எல்லா பாதுகாப்பையும் அளிக்க வேண்டும் என்று பகவான் கட்டளையிடுகிறார். பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் நன்மை செய்வதே கோ பிரம்மண கிருதாயச்ச. பகவானே நேரடியாக ஈடுபட்டுள்ளார். இதை பரீட்சித் மகாராஜன் நன்கறிவார். இவ்வாறாக சக்தி வாய்ந்த ஒரு பிராமணரை அவமதித்தது பகவானின் சட்டப்படி நிச்சயமாக தண்டனைக்குரியதுதான் என்ற முடிவுக்கு வந்த அரசர் விரைவில் பேராபத்து தன்னை தேடி வரப்போகிறதென்று எதிர்பார்த்தார். எனவே நிகழப்போகும் ஆபத்து தன் குடும்பத்தை பாதித்து விடாமல் தன்னை மட்டும் பாதிக்கட்டும் என்று விரும்பினார். ஒருவரின் கெட்ட நடத்தை அவரது குடும்ப அங்கத்தினர்களையும் பாதித்து விடுகிறது. எனவேதான் தனக்கு மட்டும் ஆபத்து வரட்டும் என்று அரசர் விரும்பினார். செய்த தவறுக்காக இப்பொழுது துன்புறுவதால் எதிர்கால பாவங்களை தடுத்து கொள்ள இயலும். அதே சமயம் அவர் செய்த பாவம் துடைக்கப்பட்டு விடும் என்பதால் அவரது வம்சத்தினர் அதற்காக துன்புற வேண்டி இருக்காது. பொறுப்புள்ள ஒரு பக்தரின் சிந்தனை இப்படித்தான் இருக்கும். பகவானுக்கு ஒரு பக்தர் செய்யும் தொண்டின் பலன்களில் அவரது குடும்ப அங்கத்தினர்களுக்கும் பங்குண்டு. பிரகலாத மகாராஜன் தமது சொந்த பக்தி தொண்டினால் தன் அசுர தந்தையையும் காப்பாற்றினார். குடும்பத்தில் பக்தனாக உள்ள ஒரு மகன் குடும்பத்திற்கு கிடைத்த சிறந்த வரப்பிரசாதம் ஆகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்பெல்லாம் வந்து நம்ம குடும்பத்துல ஒரு குழந்தையை பக்திக்கு கொண்டு வர்றதுக்கு யாரும் முயற்சிக்கிறது கிடையாது. சன்னியாசியாக போகவோ இல்ல பிரம்மச்சரியா போகவோ யாரும் அனுமதிக்கிறது கிடையாது. ஆனா ஒரு குழந்தை பக்திக்கு வந்தாக்க அந்த தூய குழந்தை பக்தி தொண்டினால ஒரு குடும்பத்தோட 21 தலைமுறைகள் முன்னும் பின்னும் பிரகலாதர் மகாராஜர் மாதிரி. ஏன்னா அவர் வரம் வாங்கியிருக்காரு. பகவான் சொல்றாரு, என்னோட தந்தையை நீங்க வந்து காத்தருள வேண்டும், அவர் தவறு செஞ்சுட்டாரு அப்படின்னு அவர் கேட்கிறார். நீ சொல்லாமலே நான் அதை செய்வேன். ஏன்னா பிரகலாதர் தூய பக்தர், பகவானுக்கு மிகவும் பிரியமானவர். தூய பக்தர்கள் எல்லாருமே பகவானுக்கு ரொம்ப பிரியமானவங்க. அதனால அவங்க வரம்ங்கிறது கேட்கவே வேண்டியதில்லை. பிரகலாத மகாராஜா பௌதிகமான எந்த வரத்தையும் அவர் கேட்கல. அவர் வந்து எனக்கு கேட்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை,
அப்படின்னு சொல்றாரு. இருந்தாலும் தன் தந்தையை மன்னிக்க வேண்டும், அவருக்கு வந்து மோட்சகதி கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாரு. அப்ப பகவான் சொல்றாரு, நீ கேட்காமலேயே நான் அதை செய்யறேன். 21 தலைமுறைகள் முன்னும் பின்னும் உன்னுடைய வம்சத்துல மோட்சம் அடைவார்கள். பிராப்தம், அந்த பிராப்தம் உங்களுக்கு கிடைக்குது. அப்ப இங்க வந்து பகவான் பிராமணர்களுக்கும் பசுக்களுக்கும் பாதுகாப்பு அளிக்கிறார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா பசுக்கள் வந்து சாதுவான பிராணி, எல்லா மக்களுக்கும் அது நன்மை செய்கின்றது. அதனுடைய சாணம், அதனுடைய சிறுநீர் கூட நாம கிருமி நாசினியா பயன்படுத்துறோம். பசுக்கள் இறக்கும் வரைக்கும் பாதுகாக்கப்பட வேண்டியவை. அப்போ பிரஜை அப்படின்னா தாவரங்கள், பசுக்கள், விலங்குகள், பறவைகள் என்ற எல்லா ஜீவராசிகளும் பிரஜை தான். அந்த இடத்துல மனிதன் மட்டும் பிரஜை கிடையாது ஒரு ராஜாக்கு. அப்ப அந்த ராஜா எல்லாருக்கும் வந்து பாதுகாப்பு அளிக்க வேண்டியவர். அதுல முக்கியமா பசுக்களும் பிராமணர்களும். ஏன்னா பிராமணர்கள் பகவானை பிரதிபலிக்கிறார்கள், பகவானுடைய தூதுவர்களாக செயல்படுகிறார்கள், பகவானோட வாயாக கருதப்படுகிறார்கள். ஏன்னா பிராமணர்களுக்கு போஜனம் கொடுத்தாதான் ஒரு யாகம் நிறைவடையும். பிராமணர்கள் உண்பதன் வாயிலாக பகவான் அங்கு திருப்தி அடைகிறார். அப்ப பிராமணர்களுக்கு நாம வந்து போஜனம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம், பிராமண போஜனம். ஏன்னா பிராமணர்கள் பகவானுடைய வேதங்களை எப்பொழுதும் ஆழ்ந்து சிந்தித்து கொண்டும் அந்த பிராமண பண்பாடுகளை செயல்படுத்தி கொண்டும் இருக்கிறார்கள். இப்ப வேத கட்டளைகளை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். பிரம்மத்தை அறிந்தவர்கள் பிராமணர்கள். அந்த பிராமணர்கள் என்றும் மதிக்கப்பட வேண்டியவர்கள். ஏன்னா சமுதாயத்தின் மூளையாக செயல்படுபவர்கள். ஆனா இன்னைக்கு அந்த பிராமணர்களாக இல்ல, உணர்வு மாறிடுச்சு. உணர்வால் தான் பிராமணர்களை ஒழிய பிறப்பால் கிடையாது. அப்ப பிறப்பால் வந்து பிராமணனாக இருந்து அவன் தீய செயல்களை செய்யும் போது அவர் பிராமண பந்து, பிராமணர்களுக்கு உறவினன் என்று அழைக்கப்படுகிறான். உண்மையில பிராமணன் கிடையாது. அப்ப இந்த பிராமணர்கள் அவமதிக்கப்படும் போது பகவான் கோபம் அடைகிறார். அப்ப தன்னை ஒருத்தர் வெறுத்தா கூட, தன்னை யாராவது திருட சோர், கீர் சோர் அப்படின்னு எல்லாம் சொன்னா கூட அவர் கவலைப்பட மாட்டார். ஆனா தன் பக்தனை அவமதிக்கும் போது ரொம்ப கோவப்படுவார். அப்படி நான் வந்து ஒரு பிராமணனை அவமதித்து விட்டேனே அப்படின்னு இங்க பரிஷித் மகாராஜா ரொம்ப வருந்துறார். அப்போ அந்த தவறு செய்தவன் ஒரு தந்தை தவறு செய்தான் என்றால் அந்த பாவம் தலைமுறையாக மற்றவர்களுக்கும் அந்த குடும்பத்துக்கு வரும். இப்ப நீங்க போய் எங்காவது ஜோதிடம் பார்த்தா அப்படிங்கன்னா, உங்க குடும்பத்துல தோஷம் இருக்கு, பசுக்களை சரியா பராமரிக்கல, பசுக்களை துன்புறுத்ததுனால அந்த தோஷம் உங்களுக்கும் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ஜோதிடர்கள் வந்து நிறைய பேர் நாம சொல்றது கேட்டிருக்கிறோம். ஏதாவது ஒரு இந்த மாதிரி சிக்கல்கள் எல்லா வீட்லயுமே இருக்கும். பித்ரு தோஷம்னு சொல்லுவாங்க. அப்பா செஞ்ச பாவம் பையனுக்கு வரும். இது என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி சூழ்நிலையில அந்த பையன் வந்து பிறப்பதற்கு அங்கு இயற்கையின் சட்டம் அங்க அனுமதிக்குது. ஏன்னா அவர் செய்த பாவம், அந்த ஆத்மா செஞ்ச பாவம் இந்த குடும்பத்துல பிறந்து இந்த தண்டனைக்கு அவன் உள்ளாகணும் அப்படிங்கிறது ஏற்கனவே வகுக்கப்பட்ட ஒன்று. அது புதுசா வந்தது கிடையாது. அப்ப தந்தை பாவம் பண்ணிட்டாரு அதனால எனக்கு துரோகி அப்படின்னு எல்லாம் இங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா முந்தைய ஜென்மத்துல அவன் செய்த பாவத்துக்கு தகுந்த தண்டனையை அனுபவிக்கிற மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் அமைக்கப்படுது. மோசமான ஒரு தாய் உள்ள தகப்பன் கிடைக்கணும், இல்ல ஒரு சகோதரி கிடைக்கணும், சகோதரன் கிடைக்கணும், இல்ல ஒரு நல்ல தாய் கிடைக்கணும், நல்ல தகப்பன் கிடைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இது வந்து ரொம்ப ஒரு சிக்கலான ஒரு ப்ராசஸ். இதை நாம் வந்து தீர்மானிக்கவே முடியாது, கணிக்கவே முடியாது. எனக்கு எப்பேற்பட்ட குழந்தை பிறக்குன்னு நான் சொல்ல முடியாது. என்னோட முன்வினைக்கு தகுந்த மாதிரி, இந்த வினைக்கு தகுந்த மாதிரி அப்படி ஒரு குழந்தை பிறக்கணுங்கிறது பகவானுடைய ஏற்பாடு. அதை வந்து மாயின் மூலமா அவர் செய்யறார். இது வந்து அந்தரங்க மாயை கிடையாது, வெளிப்புற மாயை, மகாமாயா. அதன் மூலமா எனக்கு எந்த இடத்துல பிறக்கணும், எந்த சூழ்நிலையில எத்தனை பேருக்கு சகோதரன் இருக்கணும், எத்தனை சகோதரிகள் இருக்கணும், அவங்கனால என்ன எனக்கு பலன் வரணும், அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, அந்த சூழல் எல்லாம் எனக்கு தீர்மானிக்கப்படுவது என்னுடைய முற்பிறவியின் பயனால். அப்ப எனக்கு இந்த மாதிரி ஒரு அக்கா வாச்சிருக்கே, இந்த மாதிரி ஒரு கேவலமான தம்பி வாச்சிருக்கானே, இப்படி ஒரு கேவலமான அப்பா வாச்சிருக்கேன், இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. ஏன்னா நான் அந்த சூழலுக்கு என்னை நான் தயார் செய்தது முற்பிறவியில், அந்த பலனை அனுபவிப்பது இப்பிறவியில்.
இப்பொழுது செய்யும் பலனை அனுபவிக்கிறது இனி வரப்போகும் நாட்களில். அப்போ நாம ஒவ்வொரு செகண்டும் நல்லது செய்யும் போது நம்மளுக்கு நல்லது நடக்கும். பின்னால நாம அனுபவிக்கிற பலன்கள் பிராவர்த்த கர்மா, அப்ராவர்த்த கர்மா, கூடம், பீஜம், இதெல்லாம் நாம படிச்சிருக்கிறோம். அப்போ விதையாக விதைக்கப்பட்டது முளைத்தது, முளைத்து செடியாக வளர்வது பிராவர்த்த நாம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறது. முதல்ல செஞ்ச வினைகளை நாம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறது. அப்ப இதுல சோ மெனி கால்குலேஷன் இருக்கு. அப்படி இங்க அவர் செய்த தவறுக்காக வருந்தி அது தன் மக்களுக்கு போயிடக்கூடாதுன்னு உடனே அந்த தண்டனையை உடனே ஏற்கணும்னு அவரை உடனே நாட்டை விட்டு காட்டுக்கு போறாரு. நாமெல்லாம் தண்டனை செஞ்சா கூட, ஏதாவது தப்பு செஞ்சா கூட ஐயோ நான் செய்யலைன்னு நம்மள நாமளே ஒரு ஜட்ஜா நான் மனசுக்குள்ள ஜட்ஜ் ஆயிடுவோம். இது என்னதான், இது என்ன பெரிய தப்பு, உலகத்துல செய்யாததான், நான் தான் செஞ்சுட்டேனா அப்படின்னு நாமளே சமாதானப்படுத்திக்குவோம். தண்டனை ஏற்க நாம தயாராக இல்லை. ஆனா இங்க பரிசுத்த மகாராஜா தூய பக்தருங்கிறதுனால உடனே தண்டனை ஏத்துக்க விரும்புறாரு. அது பையனுக்கு போயிடக்கூடாது, நான் என்னோட குடும்பத்துக்கு நான் சொத்து சேர்க்கலாம், நல்லது சேர்க்கலாம், ஆனா கெட்டது சேர்க்கக்கூடாது, அந்த பாத்தை நானே அனுபவிக்கணும்னு கிளம்பிடுறாரு. இப்போ ஒரு தூய பக்தரோட உள்ளம் எப்படி இருக்குதுன்னா தண்டனையை ஏற்றுக்கிறதுக்கு அவங்க என்னைக்குமே தயங்குறது கிடையாது. அப்ப துன்பம் வரும் வேலையில நாம என்ன நினைக்கிறோம், நம்ம பாவம் போகின்றது, அப்ப நம்ம கர்மா கழியுது. துன்பமே அனுபவிக்க விரும்பாதவங்க அதை சேர்த்து வச்சுட்டே இருக்காங்க. அடுத்த பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவின்னு அவங்க கழிக்கிறதுக்கு இன்னும் பல பிறவிகள் எடுக்கணும். எனக்கு துன்பமே வேண்டான்னு போய் கடவுளை வேண்டவங்க கண்டிப்பா பல பிறவிகள் எடுக்க வேண்டி வந்துடும். துன்பம் இல்லாத வாழ்க்கை கிடையாது. ஏன்னா இறப்புங்கிறது ஒரு துன்பம், நோய்ங்கிறது ஒரு துன்பம். இந்த உடல் எடுத்தாலே துன்பம் தான். இந்த உடல்ல எத்தனை ப்ராப்ளம் இருக்கு, நம்ம வெளியில சொல்ல முடியாத ப்ராப்ளங்கள் நிறைய இருக்கு. காம, குரோத, மோக, லோபம், மதம், ஆச்சரியம் இதெல்லாம் சுற்றுமமா இருக்கு. வெளியில பார்த்தோம்னா நம்மளுக்கு அதை விட நிறைய ப்ராப்ளம் இருக்கு. கண்ணு தெரியாம போறதும், காது கேட்காம போறதும், வயதானா மூட்டு வலி வர்றதும், நரம்புகள் தளர்வதும், உடல் தளர்வதும், புத்தி வேலை செய்யாம போகும். என்னதான் நீங்க IAS IPS படிச்சாலும் வயசாகிறப்போ அந்த நரம்புகள் எல்லாம், மூளை செல்கள் எல்லாம் வீக் ஆகுறதுனால உங்களுக்கு மறதி ஏற்படும். அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. ஆனா ஆன்மீகத்துல நீங்க ஒரு சிறு சேவை செய்தாலும் அது பெரும் புண்ணியத்தை தரும், பெரும் பலனை தரும். நேகாபிக்கிரம நாஸ்தோஸ்தி பிரத்யவாயோனா வித்தியதே ஸ்வல்பமப்பியஸ்ய தர்மஸ்ய திராயதோ மகதோ பயாத். அப்ப இங்க பரிஷித் மகாராஜா ஆன்மீகமாக தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காக காட்டை நோக்கி விரைகிறார். அடுத்தது பதம் 3. அத்யைவ ராஜ்யம் பலம் விருத்த கோச்சம் பிரகோபித பிரம்ம குலானலோ மே தகது அபத்ரஸ்ய புனர்ன மே அபூத் பாபியசீதி த்விஜ தேவ கோப்யஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. படிங்க மாதாஜி. தண்டத் பிரணாம் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. மொழிபெயர் பொருளை தெய்வத்திரு ஆஷா பக்தி வேதாந்த சுவாமி சிர்லா பிரபாதைக்கு ஜெய். பிராமண பண்பாட்டையும் தெய்வீக உணர்வையும் மற்றும் பசு பராமரிப்பையும் அலட்சியம் செய்ததால் நான் மரியாதையற்றவனும் பாவியும் ஆனேன். எனவே எனது ராஜ்யமும் பலமும் செல்வங்களும் பிராமணன் கோபத்திற்கு உடனே இரையாகட்டும். இதனால் எதிர்காலத்திலாவது இத்தகைய அமங்கலமான மனோபாவத்தினால் நான் வழிநடத்தப்படாமல் இருப்பேனாக. பொருளுரை. முன்னேற்றமான மனித நாகரிகம் பிராமண பண்பாட்டையும் தெய்வீக உணர்வையும் பசு பராமரிப்பையும் அடிப்படையாக கொண்டுள்ளது. தொழில், வர்த்தகம், விவசாயம் மற்றும் இயந்திர தொழில் போன்றவைகளால் அடையப்படும் பொருளாதார முன்னேற்றம் மேற்கண்ட கொள்கைகளுக்கு சம்பந்தமுள்ள வகையில் முழுமையாக உபயோகிக்கப்பட வேண்டும். இல்லையெனில் பெயரளவேயான பொருளாதார முன்னேற்றம் இழிவுக்கு காரணமாகிவிடும். பசு பராமரிப்பு பிராமண பண்பாட்டை வளர்ப்பதாகும். இறையுணர்வை நோக்கி அழைத்துச் செல்லும் இப்பண்பாட்டினால் மனித நாகரிகத்தின் பூரணத்துவம் அடையப்படுகிறது. வாழ்வின் உயர்ந்த கொள்கைகளை கொன்று விடுவதே கலியுகத்தின் நோக்கமாகும். பரிசுத்த மகாராஜன் கலியின் ஆதிக்கத்தை உறுதியாக எதிர்த்த போதிலும் சந்தர்ப்பத்திற்கேற்ற ஒரு சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்ட கலியுகம் உலகினுள் புகுந்து விட்டது. பரிசுத்த மகாராஜனை போன்ற சக்தி வாய்ந்த ஓர் அரசரும் கூட பசி தாகத்தின் சுய தூண்டுதலால் பிராமண பண்பாட்டை அலட்சியப்படுத்த நேர்ந்தது. எதிர்பாராமல் நிகழ்ந்துவிட்ட சம்பவத்திற்காக வருத்தப்பட்ட பரிசுத்த மகாராஜன் தமது ராஜ்யம், பலம் மற்றும் செல்வம் ஆகிய அனைத்தும் பிராமண பண்பாட்டில் ஈடுபடுத்தப்படாத காரணத்தால் எரிந்து போகட்டும் என்று விரும்பினார். எங்கு செல்வமும் பலமும்
பிராமண பண்பாட்டு முன்னேற்றத்திலும் இறையுணர்விலும் பசு பராமரிப்பிலும் ஈடுபடுத்தவில்லையோ அந்த நாடு விதியால் அழிக்கப்பட்டு விடும். உலகில் அமைதியும் செழுமையும் விரும்புபவர்கள் இப்பதத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வீடும் பிராமண பண்பாட்டு முன்னேற்றத்திற்காக பாடுபடுவதால் தன்னுணர்வு பெறுவதற்குரிய தூய்மையும் இறையுணர்வும் அடையப்படுகின்றன. மேலும் பசு மர பராமரிப்பினால் போதுமான பாலும் பரிபூர்ணமான நாகரீகத்தை தொடர்வதற்கு மிகச்சிறந்த உணவும் அடையப்படுகின்றன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மேம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இதெல்லாம் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். பசு பராமரிப்பு, பிராமண பண்பாடு. இப்ப பிராமணர் கிளைத்த தீங்குக்காக அவர் ரொம்ப வருத்தப்பட்டு ராஜ்யம், பலம், செல்வம் எல்லாம் என்னை விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி காட்டுக்கு போறாரு. அடுத்தது பதம் 4. சிந்தையன் இத்தம் அதாஸ்ருணோத் யதா முனேஹ சூதோக்தோ நிருதிஸ் தசகாக்ய சசாதுமேனேன சிரேன தசகா நலம் பிரசக்தஸ்ய விரக்தி காரணம். படிக்கிறோம் படிங்க மாதாஜி. பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஓம் பொருளுரை மொழிபெயர்ப்பு பிளஸ் பொருளுரை. அரசர் இப்படி வருந்தி கொண்டிருக்கும் பொழுது முனிபுத்திரனுடைய சாபத்தின்படி சர்பராஜனின் கடையினால் விலகி போகும் தமது திடீர் மரணத்தை பற்றி செய்தி அவர் கேட்டார். தாம் உலகை திறந்து விடுவதற்கு இதுவே காரணமாக இருக்கப் போகிறது என்பதால் இந்த நற்செய்தியை அரசர் வரவேற்றார். பொருளுரை. உண்மையான ஆனந்தம் ஆன்மீக வாழ்வினால் அல்லது பிறப்பு சக்கரத்தை நிறுத்தி விடுவதால் அடையப்படுகிறது. பரமபதத்தை அடைவதால் மட்டுமே ஒருவரால் பிறவி சக்கரத்தை நிறுத்த இயலும். ஜட உலகில் மிகவும் இந்த பிரம்மலோகத்தை அடைந்தாலும் பிறவி சக்கரத்தில் இருந்து ஒருவரால் விடுபட முடியாது. எனினும் பூரணத்துவம் பெறும் வழியை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. பூரணத்துவம் பெறும் வழி வரை ஒருவரை எல்லா பௌதிக பக்தியிலிருந்து விடுவிப்பதால் அவர் ஆன்மீக உலகில் நுழையும் தகுதியை பெறுகிறார். எனவே செல்வந்தர்களை விட ஏழ்மையில் உழல்பவர்கள் முக்திக்கு சிறந்த மாணவர்களாக உள்ளனர். பர்சிஸ் மகாராஜன் பகவானின் சிறந்த பக்தனாகவும் ஆன்மீக உலகில் நுழைவதற்கு தகுதியுள்ள மாணவராகவும் இருந்தார். அப்படி இருந்தும் ஆன்மீக உலகில் பகவானின் ஒரு சகவாக இருக்கும் பூரணத்துவ நிலை அடைவதற்கு உலக பேரரசர் என்ற பதவி தடையாக இருந்தது. அரசர் ஒரு பகவத் பக்தர் என்பதால் பிரம்மனின் சிறுவனின் சாபம் குறையற்றது என்றாலும் அதுவும் தமக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதம் என்று அவரால் புரிந்து கொள்ள முடியும். ஏனெனில் சமூகம் மற்றும் அரசியலை பற்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, உங்க வாய்ஸ் ஸ்லோவா ஆகுது. ஸ்பீக்கரை பக்கத்துல வச்சு பண்ணுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒரு மணி நிமிஷம் படிக்கிற மாதாஜி. ஓகே. வெளியில டிஸ்டர்பா இருக்கு மாதாஜி. நான் எங்க வீட்டுல இல்ல. ஒரு பகவத் பக்தர் என்பதால் பிரம்மனின் சிறுவனின் சாபம் முறையிட்டது என்றாலும் அதுவும் தமக்கு கிடைத்த ஒரு ஆசீர்வாதமே என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஏனெனில் சமூக மற்றும் அரசியல் பற்றி பௌதிக விவகாரங்களின் துறவு கதை காரணமாக அமைந்தது. இச்சம்பவத்தை குறித்து வருத்தப்பட்ட சமீக ரிஷியும் தம் கடமைப்படி சாபத்தை பற்றி செய்தியை அரசருக்கு அறிவித்தார். இதனால் அரசரும் பரமபதம் அடைய தம்மை தயார் செய்து கொள்ள இயலும். ரிஷியின் கருத்தில் அரசர் செத்த பாம்பை போட்டது அவர் பெற்ற மரண தண்டனைக்கு போதுமான காரணமாகாது. ஆனால் சாபத்தை மாற்ற முடியாது என்பதால் ஒரு வாரத்திற்குள் மரணம் அடைய தயாராக இருக்கும்படி அரசருக்கு அறிவிக்கப்பட்டது. சமகரிஷி மற்றும் அரசர் ஆகிய இருவருமே தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களே. ஒரு யோகி ஆவார். வசிஷ் மகாராஜனோ ஒரு பக்தர் ஆவார். எனவே தன்னுணர்வு விஷயத்தில் அவர்களுக்கிடையில் வேறுபாடு இல்லை. அவ்விருவருமே மரணத்தை கண்டு அஞ்சவில்லை. அரசர் மன்னிப்பை வேண்டி முனிவரிடம் சென்றிருக்கலாம். ஆனால் உடனடியாக நிகழப்போகும் மரணத்தை பற்றிய செய்தியை முனிவரால் மிகவும் வருத்தத்துடன் அரசருக்கு அறிவிக்கப்பட்டது. எனவே நேரில் சென்ற முனிவரை மேலும் அவமானப்படுத்த வேண்டாம் என அரசர் இருந்து விட்டார். இவ்வாறு சபித்து விட்ட மரணத்திற்கு தம்மை தயார் செய்து கொள்ளவும் பரமபதத்தை அடையும் வழியை கண்டறியவும் அரசர் முடிவு செய்தார். பரமபதம் அடைவதற்கு அல்லது பௌதிக வழியில் இருந்து விடுபடுவதற்கு மனித வாழ்வு நல்லதொரு வாய்ப்பாகும். எனவே வர்ணாசிரம தர்ம முறையில் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இந்நோக்கத்திற்காக பயிற்சிக்கப்படுகிறார். அதாவது வர்ணாசிரம தர்ம முறை சனாதன தர்மம் ஜீவனின் நித்திய தொழில் என்றும் அறியப்படுகிறது. வர்ணாசிரம முறை
பரமபதம் அடைவதற்கு ஒருவரை தயார்படுத்துகிறது. இவ்வாறாக குடும்பத்தொருவர் பொருளறிவை பெற்றுக்கொண்டு வனப்பிரசம் ஏற்று காட்டிற்கு செல்ல வேண்டும் என்றும் பிறகு மரணத்திற்கு முன் திரைவரம் ஏற்கும் என்றும் அது உத்தரவிடுகிறது. பரிசித் மகாராஜன் 7 நாட்களில் மரணம் அடையும் போகும் எச்சரிக்கை பெற்ற பாக்கியசாலி ஆவார். கேட்கலையா மாதாஜி? கேக்குது மாதாஜி, படிங்க. பரமபதம் அடைவதற்கு அல்லது பௌதிக வாழ்விலிருந்து விடுதலை பெறுவதற்கு வர்ணாசிரம தர்ம முறையில் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இந்நோக்கத்திற்காக பயிற்சிக்கப்படுகிறார். அதாவது வர்ணாசிரம தர்ம முறை சனாதன தர்மம் ஜீவனின் நித்திய தொழில் என்றும் அறியப்படுகிறது. வர்ணாசிரம தர்ம முறை பரமபதம் அடைவதற்கு ஒருவரை தயார்படுத்துகிறது. இவ்வாறாக குடும்பத்தொருவர் பூரண அறிவை பெறுவதற்காக வனப்பிரஸ்தம் என்ற காட்டிற்கு செல்ல வேண்டும் என்றும் காட்டிற்கு செல்ல வேண்டும் என்றும் பிறகு மரணத்திற்கு முன் துறைவரம் ஏற்க வேண்டும் என்று அது உத்தரவிடுகிறது. பரிசித் மகாராஜன் 7 நாட்களில் மரணம் அடைய போகும் எச்சரிக்கை பெற்ற பாக்கியசாலி ஆவார். மரணத்தை யாராலும் தடுக்க முடியாது என்றாலும் சாதாரண மனிதனுக்கு மரணத்தை பற்றி எச்சரிப்பு முன்னதாகவே கிடைப்பதில்லை. தவிர்க்க முடியாத இந்த மரணத்தை மறந்துவிடும் முட்டாள் மனிதன் பரமபதம் அடைவதற்கு தயார் செய்து கொள்ளும் தன் கடமையில் அலட்சியமாக இருக்கிறான். உண்டு அருந்தி மகிழ்ந்திருக்கும் மிருக இயல்பில் மனிதன் தன் வாழ்வை வீணாக்கிறான். பிரம்மண பண்பாடு, இறையுணர்வு மற்றும் பசு பராமரிப்பு ஆகியவற்றை ஒழித்துவிடும் பாவமான ஆசை கலியுக மக்களுக்கு இருப்பதால் தான் இத்தகைய பொறுப்பற்ற வாழ்வை அவர்கள் மேற்கொண்டுள்ளனர். இதற்கு அரசாங்கம் தான் பொறுப்பு. இம்மூன்று விஷயங்களை மேலோங்கு செய்து கொள்வதில் மக்கள் மரணத்திற்கு தயார் செய்து கொள்வதில் பயிற்றுவிக்கப்படுகிறார்களோ என்பதை கவனித்துக் கொள்வதற்கு அரசாங்கம் அதிகாரிகளை நியமிக்க வேண்டும். இதை செய்யும் நாடுதான் உண்மையான சமூக நல நாடாகும். மிக சிறந்த நிர்வாகியான பரிசித் மகாராஜன் உதாரணத்தை இந்தியாவை பின்பற்ற வேண்டும். மனித வாழ்வின் நோக்கமான ஆன்மீக உலகை பற்றி ஒன்றும் அறிந்திராத பௌதிக நோக்குடைய பிற நாடுகளை இந்தியா பின்பற்றக்கூடாது. இந்திய நாகரிகத்தின் உயர்ந்த கொள்கையை சிதைந்து வருவதால் அது இந்தியாவில் மட்டுமின்றி வெளிநாடுகளில் கூட நாகரிக வாழ்வில் சீரழிவு ஏற்படுத்தியுள்ளது. ஹரே கிருஷ்ண மாதாஜி, தேங்க்யூ. அங்க இருக்கு மாதாஜி, அதால சவுண்ட் மாதாஜி. ஓகே மாதாஜி, மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே. அந்த சச்சித்த ஆனந்தம் அப்படிங்கிற அந்த ஆத்மாவுக்குரிய உண்மையான ஆனந்தம் நம்மளுக்கெல்லாம் ஆன்மீக வாழ்வுல தான் கிடைக்கும். அப்ப இந்த ஆன்மீக வாழ்வினால்தான் பிறப்பு இறப்புங்கிற சக்கரத்தை நிறுத்த முடியும். ஏன்னா பிரம்ம புவனாலோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாம் உபேத்தியேத்து கௌந்தேய புனர் ஜென்மன வித்தியதேன்னு சொல்லி உயர்ந்த லோகமான பிரம்மலோகத்திலிருந்து கீழ பாதாள லோகம் வரை எங்கு சென்றாலும் பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஜென்ம மிருத்து ஜராவியாதி துக்க தோஷானு தர்ஷனம் நம்மளுக்கு கிடைச்சிட்டேதான் இருக்கும். அப்ப இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நாம் எவ்வாறு விடுபடுவது அப்படிங்கிறத இங்க பாகவதத்துல சில பரிசித் மகாராஜா மூலம் நம்மளுக்கு சுகதேவ கோஸ்வாமி உணர்த்துகிறார். அப்ப இங்க பரிசித் மகாராஜாக்கு 7 நாட்கள் இருக்கிறது அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டு விட்ட ஒன்று. அப்போ ஒரு தூய பக்தருக்கு பாருங்க எவ்வளவு நாள் இருக்க போறாங்கிறதுங்கிற ஒரு மெசேஜ் இங்க கிடைச்சிருது. நம்மளுக்கெல்லாம் கிடைக்குதா? அடுத்த நிமிஷமா, அடுத்த மாதமா, அடுத்த வருஷமா தெரியாது. ஆனா எப்ப வேணா அந்த மரணம் நிகழும். அதுக்காக நம்ம தயார்படுத்தி கொண்டோம்னா பார்த்தோம்னா இந்த உலகத்துல 99 பேரு 199 பேர் அதை யாருமே தங்களை தயார்படுத்தி கொள்ளவில்லை. ஏதோ ஒரு பெர்சன்ட் யாராவது எங்காவது ஒருத்தர் தான் தங்களை தயார்படுத்திக்கிறாங்க. எப்பவும் ஹரிநாமம் சொல்லி பகவானுக்காக பக்தி தொண்டு பண்ணி தங்களை இந்த பிறப்பு இறப்பு சிக்கல்ல இருந்து தங்கள் ஆத்மாவை மீட்பவர்கள் மட்டும்தே உண்மையானவர்கள். ஆனா ஆத்மாவை மீட்க முடியாம தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ளாத ஒரு குருடன் ரொம்ப துன்பப்பட்டுட்டே இருக்கணும் பிறவி தோறும். ஏன்னா இந்த பிறவி பெருங்கடலை கடப்பது அரிது. ஆனா அந்த பெருங்கடலை ஒரு கன்று குட்டியின் குளம்படி போல அதுல தேங்கி இருக்கும் நீரை போல தாண்டி விடுவது ஒரு தூய பக்தனுக்கு மிகவும் எளிது. அப்ப பக்தி செஞ்சா மட்டும்தான் இந்த பிறவை பெருங்கடல் அந்த மாதிரி ஒரு சின்ன கன்றுக்குட்டியின் காலடி குழம்பு மாதிரி நம்மளுக்கு சுருக்கமாகும். பக்தி செய்யாதவனுக்கு கண்டிப்பா இந்த உலகத்தை கடப்பது
ரொம்ப ரொம்ப அரிதான காரியம், மிகவும் கடினம் பக்தி பண்ணாதவங்களுக்கு. ஏன்னா இந்த உலகம் பிரபஞ்சமானது 7 மூடிகளால் மூடப்பட்டு, கடினமான உரைகளால் மூடப்பட்டு இருக்கு. இங்கிருந்து நாம் அமெரிக்காக்கு போறதுக்கே எவ்வளவு நாள் ஆகும். அப்ப நம்ம ஆத்மாவானது இங்கிருந்து விடுவித்து போகணும் அப்படின்னா நம்மளுக்கு வழி தடமெல்லாம் தெரியாது. ஏன்னா தூய பக்தர்களான பரிசுத்த மகாராஜா எல்லாம் 7 நாட்கள் கிடைச்ச உடனே அவர் என்ன பண்றாருன்னா அந்த எளிமையான கோலத்துக்கு தன்னை மாற்றிக்கொள்கிறார். ஏன்னா அட்டாச்மெண்ட் பௌதிகத்துல இது வேணும், நம்மளுக்கு இது வீடு வேணும், எனக்கு நிலம் வேணும், ஃபேக்டரி வேணும், அது வேணும், பெண்டாட்டி வேணும், புள்ள வேணும்னா கண்டிப்பா இதுலயே கிடக்கணும். இதையெல்லாம் விடுத்துட்டு பற்ற அறுத்து நாம ஆன்மீகத்துக்குள்ள நுழைஞ்சா மட்டும்தான் ஆன்மீக லோகத்தை அடைய முடியும். இல்லைன்னா இந்த பௌதிக லோகத்திலேயே கடந்து உண்பது, உறங்குவது, தன் உடலை பேணி பாதுகாத்து கொள்ளுவது, உடல் உறவு கொள்ளுவது, அப்புறம் இன விருத்தி பண்றது, இதுலயே தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. அவர்களுக்கு ஆன்மீக உலகம்னா என்னன்னே தெரியாம இதுலயேதான் அவங்களுடைய குறிக்கோள் எல்லாம் இதுலயேதான் இருக்கும். அற்ப விஷயங்கள்ல, உயர்ந்த விஷயங்கள்ல நோக்கி செல்லாது. அப்ப பரிசுத்த மகாராஜா மட்டும் கிடையாது, இங்க சமீக மகரிஷி கூட 2 பேருமே தூய பக்தர்கள், தன்னுணர்வு பெற்றவர்கள் 2 பேருமே. ஆனா ஒருத்தர் மேல இருக்காரு, ஒருத்தர் கீழே இருக்காரு. கீழே இருக்காருன்னா எளிமையான நிலையில அந்த தவசி இருக்காரு சமீக மகரிஷி. அரசரோ ரொம்ப புகழ் பெற்றவராக, செல்வமுடையவராக, மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறார். ஆனா 2 பேருமே தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்கள். இங்க வெளிப்புறமான தோற்றம், ஒருத்தர் ஏழ்மை, ஒருத்தர் உயர்ந்த நிலை. ஆனா அந்த ஏழ்மை நிலைக்கு அவர் தன்னை கீழே கொண்டு வர்றாரு இங்க பரிசுத்த மகாராஜா. ஏன்னா அதெல்லாம் இருந்தாக்க நான் என்னால அந்த பிராப்தம், வீடு பேரு அப்படிங்கிற பிராப்தம் அடைய முடியாது. ஏன்னா பற்று அறுக்கல. இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா 7 நாட்கள் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த 7 நாட்களையும் பற்ற அறுக்கிறார், பௌதிக பற்றை அறுக்கின்றார். தன்னுடைய அரண்மனை, புகழ், செல்வம், தன்னுடைய குழந்தை, வாரிசுகள் எல்லாத்தையும் திரும்பி பார்க்காம, மலம் கழித்து விட்டு திரும்பி பார்க்காமல் போவது போல அவர் காட்டுக்கு போயிடுறார். காட்டுக்கு போய் அங்க சுகதேவ கோஸ்வாமியை சரணடைந்து பகவானை பற்றி இங்க கேட்டுட்டு இருக்கிறார், சிரவணம் பண்றாரு. இப்போ அங்க சிரவணம் நடக்குது, கீர்த்தனம் நடக்குது. இப்படி பரிசுத்த மகாராஜா 7 நாட்கள்ல மரணம் அடைய போகிறத ஒரு பாக்கியசாலியா நினைக்கிறாரு. நாமெல்லாம் மரணம் அடையுது அப்படின்னா ஐயோ அவ்வளவுதான், நான் போயிட்டேன், என் உடம்பு போக போகுது, என் சொத்து போக போகுது, என் பிள்ளைங்களெல்லாம் நான் விட்டு பிரிய போறேன்னு அதுலதான் ஆழ்ந்திருப்போம். ஆனா பரிசுத்த மகாராஜா இது ஒரு பெரும் பாக்கியமாக, பகவானுடைய ஏற்பாடாக அவரே கருதுறாரு. ஏன்னா இந்த உலகத்துல நீ இருந்தது போதும், என்கிட்ட வா அப்படின்னு அவர் கூப்பிடுறத உணர முடியுது அவர்னால. நம்மளால எல்லாம் பகவானுக்கும் நம்மளுக்கு சம்பந்தம் அப்படிங்கிற சம்பந்த ஞானம் இல்லாதனால நம்மளால உணர முடியல. ஏதாவது நம்மளை விட்டு போகுது அப்படின்னா அதை நினைச்சு கவலைப்படுவோம். பௌதீகமாவே நம்மளால தாங்கிக்க முடியறது இல்ல. ஏன்னா நாம பௌதீகமாகவே இருந்து பல கோடி ஜென்மமா பழகிட்டோம். ஆனா இங்க இவருக்கு ஆன்மீகமான சிந்தனையினால மிக உயர்ந்த நிலையை நோக்கி அவர் போகின்றார். அப்ப பரமபதம் அடையிறதுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்கின்றார். ஆனால் முட்டாள் மனிதர்கள் அதுக்காக தங்களை தயார்படுத்திக் கொள்வது கிடையாது. உண்டு அருந்தி மகிழ்ந்து மிருக இயல்புல மனிதன் தன் வாழ்வை வீணாக்குறாங்க. அடுத்தது பதம் 5. அப்ப இந்த இந்திய பூமியில், பாரத பூமியில நம்ம இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. பாரத பூமி புனித பூமி. அப்ப இங்க பிறக்கிறதே ரொம்ப ஒரு பெரிய அதிர்ஷ்டமான வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா பாரத பூமியில தான் இன்னும் நம்மளுக்கு அந்த ஆன்மீகம் நிலைத்திருக்கின்றது. மற்றவங்க எல்லாம் ஜைன மதத்தை பின்பற்றி ஹிப்பிகளாக எல்லாம் போய் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு. இந்த ஹிப்பிகள், ஜைனர்கள் எல்லாம் ஒரு ராஜா, பிருத்து மகாராஜாவோட கொள்கையை அவரா ஒரு கற்பனை செஞ்சுக்கிட்டு மன வியூகத்துல அவரா தனியா வேதங்களுக்கு புறம்பான ஒரு சட்டங்களை எல்லாம் இயற்றி ஒரு மதத்தை கொண்டு வந்தார். அதுதான் ஜெயின மதம்னு சொல்லப்படுது. அதுல இருந்து பிரிஞ்சவங்க தான் இந்த ஹிப்பிகள். இந்த மாதிரி பல குழப்பங்களை உருவாக்குறாங்க. ஆனா பாரத பூமியில இன்னும் பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை பின்பற்றும் பல மக்கள் இருக்கிறாங்க. பாரத பூமி கையில மனுஷ ஜென்ம யார ஜென்மஜார்த்தக கரிகர
பர உபகார அப்படின்னு சொல்லி சைத்தன்ய சரிதாமிரத்துல பகவான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார். இப்ப இந்த பாரத பூமி வந்து புண்ணிய பூமி. புண்ணியம் செய்தவர்கள் மட்டுமே இங்க பிறக்க முடியும். அப்படி பிறந்து அவர்கள் வந்து சனாதன தர்மத்தை இந்து தர்மம் எல்லாம் கிடையாது, இந்துக்கள் அப்படின்னு கிடையாது. சனாதன தர்மம் அப்படிங்கறதுதான் முதல்ல எல்லோருக்கும் பொதுவான ஒன்றாக இருந்தது. இப்ப பொதுவான ஒன்று அப்படின்னா தர்மம் அப்படின்னா என்ன? மிளகாய்க்கு என்ன தர்மம்? அது காரம் கொடுக்கறது. உப்புக்கு என்ன தர்மம்? உவர்ப்பு. அப்ப அது தன்னோட தன்மையிலிருந்து மாறுவது இல்லை. மிளகாய் வந்து என்னைக்கும் இனிக்கிற தன்மை கொடுக்காது. சர்க்கரைனா அது இனிப்பு. சர்க்கரைக்குரிய தர்மம் இனிக்கிறது. அது போலத்தான் நம்மளுக்கு ஒரு மாற்றப்படாத ஒரு கொள்கை என்ன இருக்கு அப்படின்னா சனாதன தர்மம், அதாவது நித்திய தர்மம். நித்திய தர்மம் என்ன? பகவானுக்கு சேவை செய்வது. அது வந்து நீ சேவை செய்ய விரும்பலையா, உனக்கு ஆசைகள் இருக்கா, அப்போ நீ வேத கொள்கைகளை கடைபிடித்து மெதுவா படியேறிவா. தர்ம அர்த்த காம மோட்ச, அறம் பொருள் இன்பம் வீடு பேரு, அப்படி மெதுவாவான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா பக்தி தொண்டு ஃபாலோ பண்றவங்க லிப்ட்ல ஏறி மேல ரொம்ப வேகமா போயிடுறாங்க ஒரு செகண்ட்ல. ஆனா மெதுவா ஏறுறவங்க படியில ஒரு 100 மாடி கட்டடம் ஏறி முடிக்கிறதுக்குள்ள அவங்களுக்கு கஷ்டம் வரும். அவங்களுக்கு இடையில நின்னு ஒவ்வொரு பிளாட்ல இன்பம் அனுபவிச்சுட்டு வரலாம். ஆனா நாம் அப்படி கிடையாது. பக்தி தொண்டை கடைபிடிப்பவர்கள் அப்படியே லிப்ட்ல மேல போயிருவோம். எங்க? பகவானோட லோகத்துக்கு பக்தி தொண்டின் மூலமாக நேரா மேல போயிடலாம். அடுத்தது பதம் 5. அதோ விஹாயேமம் அமும் ச லோகம் விமர்ச்சிதௌ கேயதயா புரஸ்தாத் கிருஷ்ணாங்கிரீஷேவாம் அதிமன்யமான உபாவிச்சத் பிராயம் அமர்த்திய நத்யாம். ஹரே கிருஷ்ணா. யார் படிக்கிறீங்க மாதாஜி? படிக்கட்டுங்களா மத்தாச்சி? படிங்க. மொழிபெயர்ப்பு. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு செய்யும் உன்னத அன்பு தொண்டு மற்றெல்லா முறைகளுக்கும் மேலான கிடைத்திருக்கிற பேறு என்பதால் பரீட்சித் மகாராஜன் தம் மனதை கிருஷ்ண உணர்வில் ஒருமுனைப்படுத்த உறுதி கொண்டு கங்கை கரையில் அமர்ந்தார். பொருளுரை. ஆதி புருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் வசிப்பிடமான கோலோக விருந்தாவனம் பரீட்சித் மகாராஜனை போன்ற ஒரு பக்தரால் மிகவும் விரும்பத்தக்கதாக உள்ளது. இத்தகைய பக்தர்கள் மிக உயர்ந்த கிரகமான பிரம்மலோகம் உட்பட வேறெந்த பௌதீக கிரகங்களாலும் கவரப்படுவது இல்லை. இந்த பூமி பிரபஞ்சத்தில் உள்ள எண்ணற்ற பௌதீக கிரகங்களுள் ஒன்றாகும். மகத் தத்துவத்தினுள் மொத்த பௌதீக சிருஷ்டி. இத்தகைய எண்ணற்ற பிரபஞ்சங்கள் உள்ளன. எண்ணற்ற பிரபஞ்சங்களில் உள்ள கிரகங்களில் ஒன்று கூட பக்தர்கள் வாழ தகுந்தவை அல்ல என்று பகவானும் அவரது பிரதிநிதிகளான ஆச்சாரியார்களும் ஆன்மீக குருமார்கள் பக்தர்களுக்கு கூறுகின்றனர். பக்தர்கள் எண்ணற்ற வைகுண்ட லோகங்களில் ஒன்றிலோ அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் கோலோக விருந்தாவனத்திலோ பகவானின் சகாக்களாக தொண்டு செய்யவே விரும்புகின்றனர். பகவானின் சேவகனாகவோ நண்பனாகவோ பெற்றோராகவோ அல்லது மனைவியாகவோ இத்தொண்டை அவர்களால் செய்ய முடியும். இந்த ஆன்மீக உலகங்கள் பரவ்யோமம் எனப்படும் ஆன்மீக வானில் உள்ள நித்திய கிரகங்களாகும். ஆன்மீக வானம் மகத் தத்துவத்தினுள் உள்ள காரண சமுத்திரத்திற்கு எதிர்ப்புறத்தில் உள்ளது. பரீட்சித் மகாராஜன் உயர்ந்த வைஷ்ணவ குடும்பத்தில் தோன்றியவர் என்பதால் இத்தகவல்களை அனைத்தையும் முன்பே அறிந்திருந்தார். இதனால் பௌதீக கிரகங்களில் அவர் சிறிதும் ஆர்வம் கொண்டு இருக்கவில்லை. நவீன விஞ்ஞானிகள் பௌதீக ஏற்பாடுகளால் சந்திரனை அடைய மிகவும் ஆர்வம் கொண்டவர்களாக உள்ளனர். ஆனால் இப்பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகத்தை பற்றி அவர்களால் கற்பனை செய்தும் பார்க்க முடியவில்லை. ஆனால் பரீட்சித் மகாராஜனை போன்ற பக்தர்கள் சந்திரனுக்கோ அல்லது வேறு பௌதீக கிரகத்திற்கோ செல்ல சிறிதும் அக்கறை கொள்வது இல்லை. எனவே குறிப்பிட்ட நாளில் தமக்கு மரணம் சம்பவிக்கும் என்பதை அறிந்ததும் டெல்லி மாகாணத்தில் உள்ள ஹஸ்தினாபுரத்தை ஒட்டி பாய்ந்தோடும் தெய்வீக நதியான யமுனை கரையில் பூரண உபவாசம் இருந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உன்னத அன்பு தொண்டு தம்மை ஈடுபடுத்திக் கொள்ள அவர் முடிவு செய்தார். கங்கையும் யமுனையும் தெய்வீகமான அமர்த்தியா நதிகளாகும். பின்வரும் காரணங்களுக்காக யமுனா நதி இன்னும் அதிகமான புனிதத்தன்மை உடையதென கருதப்படுகிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்க வந்து பரீட்சித் மகாராஜர் அவர் முதல்ல வந்து கங்கை கரையில் அமர்ந்தால்னு மொழிபெயர்ப்புல போட்டிருக்கு. இப்ப பொருளுரை கடைசியில வந்து யமுனை கரையில் இருக்கிறான்னு போட்டிருக்கு. அப்ப இது வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும் ஒரு தடவை.
எனிவே ஒரு கரையில, கங்கை கரையிலயோ யமுனை கரையிலயோ அமர்ந்து அங்க வந்து பாகவதம் கேட்கிறாரு. அப்ப பரீட்சித்து மகாராஜனை போன்ற ஒரு பக்தரால் பகவானின் கோலோக விருந்தாவனம் மிகவும் விரும்பத்தக்கதாக உள்ளது. ஏன்னா ஒரு தூய பக்தருக்கு தெரியும் எத்தனை லோகங்கள் இருக்கு. இப்ப நாம குழந்தைங்க எல்லாம் சயின்ஸ் படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்கன்னா நிறைய விஞ்ஞானிகள் சொல்றதை படிக்கிறாங்க. ஆனா விஞ்ஞானிகள் வந்து குறையுடையவர்கள். அவங்க வந்து பெரிய ஞானிகள் எல்லாம் கிடையாது. குறையுடைய மனிதர்களால் இயற்றப்படும் அந்த கல்வி குறையுடைய கல்வி. ஆனா இங்க வேதம் என்பது பகவானோட திருவாயிலிருந்து இயற்றப்பட்டது. அந்த வேதங்கள் இருக்கிற நாலேஜ் வந்து முழுமையானது. ஆனா இங்க இருக்கிற நம்ம சயின்ஸ், ஜியாகிரபி, ஹிஸ்டரி அப்படின்னு என்னதான் டாக்டரேட் பண்ணாலும் அது குறையுடைய விஞ்ஞானம், நவீன விஞ்ஞானம். அது வந்து அவித்யாவை உள்ளடக்கியது. ஆனா வித்யா என்கின்ற அறிவு முழுமையாக கிடைப்பது வேதங்கள் மூலமாகத்தான். ஏன்னா அது அபபுருஷேய, அது மனிதரால், குறையுடைய மனிதர்களால் பேசப்பட்டது கிடையாது. முழுமையான திவ்யமான பகவானின் திருவாயிலிருந்து வந்ததால் அது என்றும் நிரந்தரமானது, எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. அதில் சிறிதும் குறை கிடையாது. நிலவுல கூட ஒரு புள்ளி இருக்கும், ஆனா பகவான் கிட்ட எந்த ஒரு குறையும் கிடையாதனால பகவானால் இயற்றப்பட்ட வேதங்களிலும் எந்த குறையும் கிடையாது. அதனால்தான் வேதங்கள் இன்றும் போற்றப்படுகிறது. இப்ப சாதாரண மக்கள் கூட கேட்பாங்க, பெரிய வேதம் இவன் சொல்றது அப்படிம்பாங்க. இப்ப வேதம் என்பது அந்த காலத்திலிருந்து எந்த காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. அதுல எந்த மாற்றமுமே இல்லை. எவ்வளவு காலம் மாறினாலும் நவீனமயமாக்கப்பட்டாலும் வேதங்கள் என்றும் நம்மளுக்கு உண்மையை சொல்லக்கூடியவை, முழுமையானவை, பூர்ணமானவை. பூர்ணம் மத பூர்ணம் மிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. அப்போ பகவான்கிட்ட இருந்து வந்ததுனால அது பூர்ணமானது. பகவான்கிட்ட இருந்து நாம வந்ததுனாலும் நாமும் நம்மளவில் பூர்ணமானவர்கள். ஆனா நம்மளோட பூர்ணத்துவத்தை இழக்கிறது எதனால? இந்த மாயினால சிக்குண்டு நம்ம பூர்ணத்துவத்தை நாம இங்க இழந்திருக்கிறோம். அப்ப அந்த பூர்ணமான பகவான் சம்பந்தமானது எல்லாமே பூர்ணமானது. அப்ப பகவானோட கோலோக பிருந்தாவனத்தை அடைவதுதான் உண்மையான இலக்காக ஒருவர் கொள்ள வேண்டும். ஏன்னா பல பிரபஞ்சங்கள் இருக்கு. காரண உதகசாயி விஷ்ணுவோட மயிர்கால்கள்ல இருந்து பல அண்டங்கள் தோன்றுகின்றது. அந்த அண்டங்கள் ஒவ்வொன்றிலையும் வந்து 14 லோகங்கள் இருக்கு. அப்போ அங்க பல விஷ்ணுக்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு அண்டங்கள்லயும் வந்து காரணோதக சாயி விஷ்ணு, கர்ப்போதக சாயி விஷ்ணு, சீரோதக சாயி விஷ்ணு இருக்காங்க. அப்ப பல பிரம்மாக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்கும் ஒரு பிரம்மா இருக்காரு. இங்க நம்மளுக்கு வந்து 4 தலை பிரம்மா. 4 தலை பிரம்மா மாதிரியே ஒரு 1000 தலை பிரம்மா, 1 தலை பிரம்மா, 5 தலை பிரம்மா, 1,00,000 தலை பிரம்மா, இப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இது வந்து நம்மளோட சக்திக்கு அப்பாற்பட்டது. நம்ம கற்பனை கூட அதை பண்ணி பார்க்க முடியாது. இப்படி பல அண்டங்கள் இருக்கின்றது. அந்த ஒவ்வொரு அண்டத்திலையும் 14 லோகங்கள் இருக்கின்றது. அந்த 14 பூர் புவ சுவ மகர்லோகம், தபோலோகம், ஜனலோகம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் நம்மளது மத்திய லோகமான இந்த பூமிக்கு கீழே அதல விதல சுதல பாதாள மகாதல அப்படின்னு பல லோகங்கள் இருக்கு. இப்படி பகவான் பல லோகங்களை உருவாக்குறாரு. இங்க பிரம்ம சம்ஹிதியில கூட நம்ம பார்க்கலாம், அண்டாந்தஸ்த அப்படின்னு சொல்லி. யகார்ணானவ ஜலதி ஜல பஜதி ஸ்மயோஹ நித்ராமனந்த ஜகத்தண்டச ரோமகூப ஆதார சக்திம் அவலம்பிய பராம் ஸ்வ மூர்த்திம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. இப்ப ஜகத்தண்டச ரோமகூப ஆனந்த ஜெகத். அப்போ நிறைய அந்த ஜெகத்தண்ட ரோமகூபன், அந்த ரோமகூபங்கள் மயிர்கால்களோட அந்த கால்ல அந்த மயிர்கால்களோட அந்த துளையிலிருந்து ஜெகத்தண்ட நிறைய அண்டங்கள் வெளிவருகின்றது அப்படின்னு சொல்லி பிரம்மா கூட பிரம்ம சம்ஹிதியில சொல்றாரு. இப்படி பல பிரபஞ்சங்களை தோற்றுவிக்கிறார். அந்த பிரபஞ்சங்கள் ஒவ்வொன்றிலும் 14 லோகங்கள் இருக்கு. அவை கணக்கில் அடங்காதவை. இது வந்து ஏகபாத விபூதி. அப்ப இந்த மகத்தத்துவம் அப்படிங்கிற
ஒரு எல்லை கோடு இருக்கின்றது. அந்த மகத்தத்துவத்துல 24 மூலக்கூறுகள் இருக்குது. இது வந்து பௌதிக உலகையும் ஆன்மீக உலகையும் பிரிக்கின்றது. அந்த காரண கடலுக்கு எதிர்ப்புறமாகத்தான் ஆன்மீக லோகம் இருக்கின்றது. அப்ப இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாத சூட்சுமமான விஷயங்கள். இதையெல்லாம் யார் நம்மளுக்கு சொல்லித்தர்றா அப்படின்னா தூய பக்தர்கள், பகவானுடைய பிரதிநிதிகள், அங்கிருந்து நம்மளுக்காக இறங்கி வந்து அந்த பகவானுக்காக சேவையை செய்பவர்கள் இந்த விஷயங்கள் ரகசியங்கள் எல்லாம் சொல்லி, நீ ஏன் இங்கிருந்து கிடந்து அவஸ்தைப்படுற, வா அங்க வந்து நம்மளுக்கு நீ அங்கிருந்துதான் வந்த, உன்னோட உண்மையான லோகம் அது. ஆனா இப்ப மாயில் ஆட்கொள்ளப்பட்டு நீ இங்க இருக்கிறத தற்காலிகமான எல்லாவற்றையும் நிரந்தரமாக எண்ணி அதிலேயே மயங்க நிலையில தூக்கத்தில் கனவு காண்பவனை போல தூக்கத்துல ஒரு புலி கடிக்க வருது. உடனே அவன் தூங்குறவன் என்ன பண்றான்னா வேர்த்து விறுவிறுத்து பயந்து போய் அலறி அவன் கத்திட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க தட்டி எழுப்புறாங்க, என்னாச்சு உனக்கு ஒண்ணும் இல்லை, எந்திரி. அப்ப எந்திரிச்சு பார்த்தா, அப்பாடா நிஜமா என்னை புலி கடிக்கல, நான் நல்லாத்தான் இருக்கேன். நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கோரமான கனவுகள் வரும். அது மாதிரி நாம எல்லாருமே அனுபவிச்சிருக்கோம். அப்ப வந்து நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். அப்ப தூக்கத்துல இருந்து விழிச்சு எழுந்து பார்த்தோம்னா, ஓ இது கனவு தானா, இதுக்கா இவ்வளவு பயப்பட்டேன். அது போலத்தான் இந்த ஜட உலகமானது நமக்கு நிறைய பயங்களை தருது. நான் எப்படி இருப்பணும், நான் நல்லா இருப்பணும், எனக்கு குழந்தை பிறக்குமோ, இல்ல குழந்தை நல்லா இருக்குமோ, போனவங்க திரும்பி வருவாங்களோ, எனக்கு பிசினஸ் லாஸ் ஆயிருமோ, ஏகப்பட்ட பயம். இது எல்லாம் வந்து கனவு நிலை. நம்ம வந்து உண்மையா இருக்க வேண்டிய இடமே இது கிடையாது. நம்மளோட உண்மையான உலகம் ஆன்மீக உலகம். தப்பித்தவறி அங்கிருந்து இங்க நம்ம பகவான் மேல கொண்ட பொறாமையின் காரணமாக இங்க விழுந்துட்டோம். அப்ப இங்கிருந்து போறதுக்குரிய வழி நம்மளுக்கு தெரியல. சுத்தி வரோம், நம்மளுக்கு எந்த கதவும் தெரியல, அந்த எக்ஸிட் எங்க இருக்குன்னு. ஆனா நம்மளுக்கு தூய பக்தர்கள் அதை சொல்லித் தர்றாங்க. அதை ஏத்துக்கிட்டு நாம பக்தி தொண்டு பண்ணி இங்கிருந்து வெளியில போக முயற்சி பண்ணணும். இல்ல நான் இங்கேயே தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது. மறுபடியும் நாம புனரபி ஜனனம் புனரபி மரணம், புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜடரே அப்படின்னு சொல்லி நாம பிறப்பு இறப்புல மறுபடியும் சிக்கி தவிக்க வேண்டியதுதான், வேற வழியே கிடையாது. அப்ப பௌதிக கிரகங்கள் இந்த பூமியும் ஒண்ணு, இப்படி எண்ணற்ற பிரபஞ்சங்கள் இருக்கு. ஆனா வைகுண்ட லோகங்கள் ஒன்றில்தான் நாம சந்தோஷமா இருக்க முடியும். வைகுண்ட லோகத்துல இல்ல கோலோகத்திலயோ. அங்க வந்து நம்மளுக்கு பல சேவைகள் கிடைக்கும். அங்க வந்து நம்மளுக்கு பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, இருமைகள் கிடையாது. அங்க துரோகியோ நண்பனோ கிடையாது. பகவானுக்கு மட்டுமே சேவை செய்வதில் ஈடுபட்டிருப்போம். அங்க இரவு பகல் கிடையாது, எந்த ஒரு துன்பம் கிடையாது. ந தத் பாஷ்ய தோஷியோ ந சசாங்கோ ந பாவக எக்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அந்த பரந்தாமமானது மிகவும் அற்புதமானது. நாம இப்போ இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இப்ப சினிமால எல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்ப கொடைக்கானல் எல்லாம் போனோம்னா அந்த சூழ்நிலை நம்மளுக்கு இதமா இருக்கும். வெயிலும் இருக்காது, குளிரும் இருக்காது, ரொம்ப உடம்புக்கு ஒரு ஜில்லுன்னு காற்று, இயற்கையான சூழ்நிலை, குயில்கள் கூவுறது, மயில்கள் பறப்பது, பச்சை பசும் புல்வெளி, மலை தோற்றங்கள், அருவிகள். அங்க போய் ஜாலியா நாம நீந்தலாம், குளிக்கலாம், ஆடலாம், பாடலாம். பசியும் இருக்காது, நம்மளுக்கு தூக்கம் இருக்காது, எந்த ஒரு டயர்ட்னஸ் இருக்காது. அங்க ஆன்மீக உடல், அற்புதமான ஒரு வாழ்வு அங்க வந்து யாருக்கு காம குரோத லோபம் மோகம் மதம் ஆச்சரியம் போன்ற உணர்வுகள் கிடையாது. அப்ப அங்க பேசுவதே பாடுவது போல இருக்கும், இனிமையா. இங்க பாடணும் அப்படின்னா இனிமையான குரல் வேணும், அந்த சங்கீத ஞானம் வேணும். அங்கெல்லாம் போனா எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்ப நடப்பது வந்து நடையெல்லாம் கிடையாது. அங்க வந்து அழகாக நடனமாடுவது போவது. இப்ப நாம நடக்கிறதே வந்து நடனமாடுவது போல இருக்குமா. அப்ப நம்மளுக்கு இப்போ எங்காவது போகணும்னா வான ஊர்தி நினைச்ச உடனே அந்த வான ஊர்தியில ஏறி போலாம். அங்க கற்பக மரங்கள் நிறைந்திருக்கும். கற்பக மரங்கள் கேட்டதையெல்லாம் கொடுக்கிற கற்பக மரங்கள் நிறைந்திருக்கும். சிந்தாமணி பிரகர சத்மசு கல்ப விருக்ஷோ லக்ஷா விரதேஷு சுரபிர விபாலயந்தம் லக்ஷ்மி சகஸ்ரசத சம்பிரம சேவியமானாம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு சொல்லி அங்க கற்பக மரங்கள் நிறைஞ்சிருக்கும். லக்ஷ்மி தேவிகள் நிறைஞ்சிருப்பாங்க.
நம்ம கேட்டதெல்லாம் இந்த கற்பக மரம் கொடுக்கும். சிந்தாமணி கற்கள் நிறைஞ்சு இருக்கும். சிந்தாமணி கற்கள் அப்படின்னா அது தொட்டா என்ன வேணா கிடைக்கும். நம்மளுக்கு எதுவுமே தேவைப்படாது, ஆனா அதுவும் இருக்கும். இப்ப பகவானுக்கு நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு நினைச்சோம்னா, ஒரு பூ வேணும், மல்லிகைப்பூ வேணும், செண்பகம் வேணும்னு கேட்டோம்னா உடனே அதெல்லாம் கொடுக்கும். நாம போய் பகவானுக்கு அதை சமர்ப்பணம் பண்ணலாம். அப்படி இனிமையான ஒரு இடத்தை விட்டு நாம இங்க இறங்கி வந்திருக்கோம். இங்கெல்லாம் நம்மளுக்கு கேட்டது என்ன, கேட்ட உடனே உததான் கிடைக்கும். ஒரு ஹோட்டல்ல போய் பணம் இல்லாம எனக்கு லட்டு கொடுங்கன்னு கேட்டோம்னா உததான் கிடைக்கும். ஆனா அங்க நம்ம சிந்தாமணி கற்கள் தொட்டாலோ இல்ல கற்பக மரத்துக்கு கீழே இருந்து கேட்டாலோ பசியே இருக்காது, ஆனா சாப்பிடலாம். தாகமே இருக்காது, ஆனா நிறைய பானங்களை அருந்தலாம். இப்படி எல்லா இன்பங்களும் நிறைந்து கொட்டி கிடக்கும் அங்க. ஆனா அதை விட்டுட்டு நாம இங்க தேவையில்லாம வந்துட்டோம். இப்படி ஒண்ணு இருக்குமோன்னு சந்தேகப்பட்டோம். அங்க போய் பார்க்கலாமான்னு நாம நினைச்ச உடனே இங்க விழுந்துட்டோம். அப்போ பகவான் மேல பொறாமப்பட்டவங்களும் இருக்காங்க, இப்படி நினைச்சவங்களும் இருக்காங்க. இங்க வீழ்ந்தவர்கள், வீழ்ந்த ஆத்மாக்கள். அதனாலதான் நம்ம வீழ்ந்த ஆத்மாக்கள், ஷர அஷர அப்படின்னு சொல்றாங்க. ஷர அப்படின்னா வீழ்ந்தவர்கள், அஷர அப்படின்னா வீழாத ஆத்மாக்கள். அப்போ ஆன்மீக லோகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வீழாத ஆத்மாக்கள், நித்திய சித்தர்கள். நம்ம நித்திய பக்தர்கள், பக்தாஸ், நித்திய பக்தாஸ் அப்படின்னு பந்தப்பட்ட ஆத்மாக்கள் நாமெல்லாம். ஏன்னா இங்க வந்து கோடானு கோடி ஜென்மம் ஆச்சு, நம்மளோட யாத்திரை இன்னும் முடிக்க தெரியாம தவிச்சிட்டு இருக்கோம். இப்ப எங்காவது யாத்திரை போனா நம்ம சொந்த வீட்டுக்கு போனா தானே நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும். ஏன்னா யாத்திரையில எவ்வளவோ தொந்தரவுகள் இருக்கும். நீங்க பஸ்ல போயிருக்கலாம், பிளைட்ல போயிருக்கலாம், இல்ல எங்க போனாலும் உங்க சொந்த இடத்துல இருக்கிற நிம்மதி எங்கேயும் கிடைக்காது. அது போல நம்ம சொந்த இடத்த விட்டுட்டு இங்க வந்து உக்காண்டு இருக்கோம். இது நிரந்தரமற்ற உலகம். இங்க வந்து வாடகை வீட்டுல இருக்கோம். ஆனா நாம என்னென்ன பந்தா பண்ணிக்கிறோம். இது என் சொந்த வீடு, என் சொந்த நிலம், இது என் சொந்த மக்கள், எதுவுமே நிரந்தரம் இல்லை. ரயில் பயணம் போல நாம இறங்குற ஸ்டேஷன் வந்தா எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும். என் கூட வந்த பையனை இழுத்துட்டு நீயும் வா இறங்கு இறங்குன்னு சொல்ல முடியாது. தனியா பிறக்கிறோம், தனியா இருக்கிறோம். ஆனா தனியா போறக்குரிய ஏதாவது பயண ஏற்பாடுகளை செஞ்சோமோ கேட்டா இல்ல. இங்க ஒரு டெல்லிக்கு போகணும்னா நம்ம சூட்கேஸ் எடுத்து வச்சு பிரஷ், பேஸ்ட், துணி, என்னென்ன வேணும், பணம், பர்ஸு, போனு, மொபைல் சார்ஜரு எல்லாத்தையும் எடுத்து வைப்போம். யோசிச்சு ஒரு வாரத்துக்கு எழுதி வச்சு அதை எடுத்து வச்சிருவோம். ஆனா ஒரு பெரிய பயணம் மேற்கொள்ள போகிறோம். இந்த உடலை விடுத்து நாம வேற உலகத்துக்கு போக போறோம். அதுக்கு ஏற்பாடு பண்ணவான்னு கேட்டா கிடையாது. இறப்பு எப்ப வரும்னு தெரியாது, சடனா வரப்போகுது. அப்ப நாம ரெடியா இருக்கணும். எப்படி? நாம் ஹரிநாமத்தை சொல்லி 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 பகவான் லோகத்துக்கு போறதுக்கு நம்மளை தயார்படுத்தணும். பாகவதம் கேட்கணும். தொடர்ந்து நித்தியம் பாகவத சேவையா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கேட்கறது கிடையாது, தொடர்ந்து கேட்க வேண்டும். தொடர்ந்து கேட்கும் போதுதான் நம்மளுக்கு அது பயன் தரும். ஏன்னா ஒரு நாள் கேட்டு 4 படி ஏறுறோம், அடுத்த நாள் 8 படி கீழே இறங்குறோம், அடுத்த நாள் மறுபடியும் 4 படி ஏறுறோம். அப்ப என்ன ஒரு ரிசல்ட் கிடைக்கும்? நம்மளுக்கு இருந்த இடத்துலயே தான் இருப்போம். தொடர்ந்து கேட்கல அப்படின்னா, தொடர்ந்து கேட்பதன் பயனாக மேல ஏறிட்டே இருப்போம். அது நம்மளுக்கு சூட்சுமமா இருக்கு, அதனால தெரியாது. இப்ப நீங்க ஒரு வெளிப்புறமான நடவடிக்கையில நீங்க ஒரு பணத்தை சேவிங்ஸ் டப்பால போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓ 10 ரூபா போட்டிருக்கேன், ஓ இன்னைக்கு 5 ரூபா போட்டிருக்கேன், 15 ரூபா எடுத்து அந்த உண்டியில கூட நாம் திறந்து எண்ணி பார்ப்போம். ஆனா இங்க சூட்சுமமானது எவ்வளவு போயிருக்கிறோம் அப்படிங்கிறது சூட்சுமமானது. நம்மளோட முன்னேற்றம் எப்படி தெரியும் அப்படின்னா, நாம பக்தியில எவ்வளவு தூரம் இன்னும் கேட்பதில் சுவையை அதிகரித்து கொண்டிருக்கிறோம். பாகவதம் கேட்கறதுக்கு நம்ம மனசு துடிக்குது, பகவத்கீதை கேட்கறதுக்கு துடிக்குது, பக்தர்களோட சகவாசம் எனக்கு வேண்டும், அவர்கள் இல்லாம என்னால இருக்க முடியாது அப்படிங்கிறத வச்சுதான் நம்மளுடைய முன்னேற்றத்தை நாம தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது ஒரே ஸ்லோகம் பார்த்தலாம். பதம் 6. யாவை லசத் ஸ்ரீ துளசி விமிஸ்ர கிருஷ்ணாங்கிரி ரேணு ஆப்யதி காம்பு நேத்ரி புனாதி லோகான் உபயத்ர சேஷான் கஸ்தாம் சேவேத மரிஷ்யமானஹ. ஹரே கிருஷ்ணா. படிக்கட்டுங்களா மத்தஜி? படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, நான் படிக்கட்டுங்களா? படிங்க மத்தஜி, படிங்க. சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. கங்கை நதி பகவானின் தாமரைப்பாத தூசிகளுடனும் துளசி இலைகளுடனும் கலந்த மிகவும் மங்களகரமான நீரை ஏந்தி செல்கிறது. எனவே அந்நீர் மூவுலகங்களின் உள்ளும் புறமும் மட்டுமல்லாமல் சிவபெருமானையும் மற்ற தேவர்களையும் கூட
புனிதப்படுத்துகிறது. ஆகையால் இறக்கப் போகும் அனைவரும் இந்த நதியை புகலிடம் கொள்ள வேண்டும். பொருளுரை: பரீட்சித்து மகாராஜன் 7 நாட்களில் தமக்கு மரணம் சம்பவிக்க போகின்றது என்ற செய்தியை கேள்விப்பட்ட உடனேயே குடும்ப வாழ்வை துறந்து புனிதமான யமுனா நதிக்கரையில் குடியேறினார். அரசர் கங்கை கரையில் குடியேறியதாகத்தான் பொதுவாக கூறப்படுகிறது. ஆனால் அவர் யமுனை கரையில் குடியேறினார் என்பது ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமியின் கருத்தாகும். பூலோக அமைப்பின்படி ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியின் கூற்று மிகவும் சரியாக இருக்கும் என காணப்படுகிறது. பரீட்சித்து மகாராஜன் இன்றைய டெல்லிக்கு அருகில் உள்ள தமது தலைநகரான கஸ்தினாபுரத்தில் வசித்து வந்தார். அந்த நகரத்தை கடந்துதான் யமுனா நதி ஓடுகின்றது. இந்நதி அரசரின் அரண்மனையை கடந்து ஓடியதால் இயல்பாகவே அவர் இந்நதியை தான் புகலிடம் கொண்டிருப்பார் என்று இந்த நதியைத்தான் புகலிடம் கொண்டிருப்பார். மேலும் புனிதத்தன்மையை பொறுத்தவரை கங்கையை விட யமுனை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடன் இன்னும் நேரடியான தொடர்பு கொண்டதாக உள்ளது. பகவான் இவ்வுலகில் நிகழ்த்திய திவ்யமான தமது லீலைகளின் துவக்கத்திலேயே யமுனை நதியை புனிதப்படுத்தினார். குழந்தை கிருஷ்ணரை கோகுலத்தில் பாதுகாக்க வைக்கும் பொருட்டு குழந்தையின் தந்தையான வசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை தூக்கி கொண்டு யமுனையை கடந்தார். அப்பொழுது பகவான் கிருஷ்ணர் நதியில் விழுந்து விட்டதால் அவரது திருவடி தூசிப்பட்டு நதி உடனே புனிதமடைந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை பாதங்களின் தூசியையும் துளசி இலைகளையும் ஏந்தியபடி அழகாக உருண்டோடும் அக்குறிப்பிட்ட நதியை அரசர் புகலிடம் கொண்டதாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை பாதங்கள் எப்பொழுதும் துளசி இலைகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்ததால் அப்பாதங்கள் கங்கை நீரையும் யமுனை நீரையும் தொட்டவுடனேயே அந்நதிகள் புனிதமடைந்தன. ஆனால் பகவான் கங்கையை விட யமுனா நதியுடன் தான் அதிக தொடர்பு கொண்டிருந்தார். கங்கை யமுனை நீர்களுக்கிடையில் வேறுபாடு இல்லை. ஆனால் கங்கை நீர் 100 மடங்கு புனிதமடையும் பொழுது அது யமுனை என்று அழைக்கப்படுகிறது என்று வராக புராணத்தின் கூற்றை ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமி மேற்கோள் காட்டுகிறார். இதை போலவே 1000 விஷ்ணு நாமங்கள் ஒரு ராமநாமத்திற்கு சமம் என்றும் 3 ராமநாமம் ஒரு கிருஷ்ணர் நாமத்திற்கு சமம் என்றும் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இப்போ நம்ம வந்து கங்கை நீரா யமுனை நீரா அப்படின்னு தெரியாம நாம முதல் ஸ்லோகத்துல பார்த்தோம். அதுக்கு வந்து இங்க ஜீவ கோஸ்வாமி அவரே சொல்லிட்டாரு யமுனை நதி தான் அப்படின்னு சொல்லி. ஏன்னா யமுனை நதி தான் இப்ப டெல்லிக்கு பக்கத்துல ஹஸ்தினாபுரங்கிற இடத்துல ஓடிட்டு இருக்கு. அப்போ இவரோட அரண்மனை அங்க இருந்ததுனால நேச்சுரலா இந்த நதியில தான் அவர் புகலிடம் அடைஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ யமுனை நதி கங்கையை விட அதிகமாக புனித்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் அங்கதான் தன்னுடைய லீலைகளை ஆதி லீலை அந்த குழந்தை பருவ லீலைகளை எல்லாம் யமுனை நதியில தான் அதிகமா நடத்தியிருக்காரு. அப்ப பகவானுடைய காலடி படும்போது எல்லா இடமும் அங்க வந்து புனிதமாகின்றது அப்படின்னு பார்த்தோம். அந்த பகவானுடைய காலடி பூமி தேவியின் மேல பட்டிருக்கும் போது பூமி தேவி வந்து மிகவும் பரவச நிலையில இருந்தாங்க. எப்பவுமே பகவானுடைய தொடர்புல இருந்தாங்க. அப்ப அந்த பகவானுடைய அவதாரம் எடுத்திருக்கிறப்போ பூமி தேவி தான் அதிகமாக பயனடைந்தவர்கள். அதுல யமுனை பாத்தீங்கன்னா யமுனையில தான் அவர் வந்து பல லீலைகள் நடத்திருக்காரு. காளிங்க நடனம் அதெல்லாம் பண்ணிருக்காரு. அப்ப இங்க குழந்தை கிருஷ்ணரை பாதுகாக்கிற நோக்கத்துல கோகுலத்துக்கு போகும்போது வசுதேவர் யமுனையை கடந்து போறாரு. அப்ப யமுனை நதியில பகவானோட திருவடி படணுங்கிறதுக்காக அந்த யமுனையை ஆர்ப்பரித்து கொண்டு வந்து அந்த பாதத்தை தொட்டு வணங்குது. அதனால அந்த யமுனை வந்து புனிதம் அடைகிறாங்க, ரொம்ப இன்பம் அடைகிறாங்க, பரவசம் அடைகிறாங்க அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா கிருஷ்ணர் பக்தர்களோட பாதங்கள் பட்டாலே அந்த நதிகள் எல்லாம் புனிதம் அடைகிறது கலிகாலத்துல. ஏன்னா கங்கையும் யமுனை போன்ற பல நதிகள் எல்லாம் சேர்ந்து பகவான்கிட்ட அழுகுறாங்க. பாவிகள் எல்லாம் வந்து அவங்க பாவங்களை எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிடுறாங்க, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பாரமா இருக்கு அப்படின்னு. பகவான் சொல்றாரு கலிகாலத்துல கிருஷ்ண பக்தர்கள் வந்து உங்களோட நதியில நீராடும் போது உங்கள் பாவங்கள் எல்லாம் கரைக்கப்பட்டு விடும் அப்படின்னு. அப்ப பிரபுபாதர், சத்கோஸ்வாமிகள், ஆச்சாரியார்கள் இவங்க எல்லாம் போய் அங்க குளிக்கும் போது இந்த நதிகளோட பாவங்கள் போய் அவங்க அந்த மேன்மை நிலையை அடையிறாங்க, மறுபடியும் அந்த தூய்மையை அடையிறாங்க. இப்ப கிருஷ்ணரோட பாதங்கள்ல வந்து பல மங்களகரமான சின்னங்கள் இருக்கும். சங்கு, சக்கரம், அம்பு, குடை, வேல், வில் போன்ற மலர், அந்த மாதிரி பல சின்னங்கள் இருக்கும். அப்ப அது எல்லாமே வந்து புனிதமானவை.
ஆனா இங்க வந்து கங்கையை விட யமுனை நதி அதிகமான புனிதம் வாய்ந்தது. ஏன்னா யமுனை நீருக்கு வந்து கங்கைக்கு யமுனைக்கு எந்த வித்தியாசம் இல்லை. ஆனா கங்கை நீர் 100 மடங்கு புனிதம் அடையும் போது அது யமுனை என அழைக்கப்படுகிறது அப்படின்னு வராக புராணத்துல வராக தேவர் சொல்லியிருக்கார். இதை ஜீவ கோஸ்வாமி மேற்கோள் காட்டுறாரு. அது போலத்தான் இந்த 1000 விஷ்ணு நாமங்களுக்கு ஒரு ராமநாமம் சமம். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு சமமா கருதப்படுது. இது யார் சொன்னானா பத்ம புராணத்துல சிவபெருமான் பார்வதி தேவிக்கு உபதேசம் பண்றார். ராமநாமத்தை சொல்லும் போது இந்த ராமநாமத்தை சொல்லும் போது அது ஒரு விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு 1000 நாமங்களுக்கு இணையாகுது அப்படின்னு. அது போல ஒரு 3 ராமநாமாக்களை சொல்லும் போது அது கிருஷ்ணநாமத்திற்கு சமம். அப்போ ஒரு கிருஷ்ணநாமம் சொன்னா அது 3 ராமநாமம் சொன்னதுக்கு சமம். இப்ப ராமா என்கின்ற நாமம் ரொம்ப புனிதமானதுன்னு ராமநவமியில் நாம் பார்த்தோம். அதை விட புனிதமானது கிருஷ்ணநாமம். அதனாலதான் இன்னைக்கு நாம ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற மந்திரத்தை திரும்ப திரும்ப உச்சரிக்க சொல்லி நம்மளுக்கு ஆச்சாரியர்களால வலியுறுத்தப்பட்டிருக்கு. இப்ப இந்த நாமம் வந்து ராஜமந்திரம். ராஜமந்திரம் ராஜா அப்படின்னா யாரு? ஹெட், எல்லாருக்கும் தலைமை. அப்ப இது தலைமை மந்திரம், எல்லாருக்கும் உயர்ந்த மந்திரம். இந்த மந்திரத்தின் மூலமா நம்ம பல பாவங்களை போக்கி பகவானுடைய லோகத்தை அடைய எளிமையான வழிமுறை. நாம்னா மகாரி பகூதா நிஜ சர்வ சக்தி தத்தார்ப்பத நேமத ஸ்மரணே நகால ஏதாத்ருசி தவக்கிரப பகவான் மமாபி துர்தெய்வம் மே துருஷம் இசாஜனின் அனுராக அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த ராமநாமம் இங்க வந்து பல முறை சொல்லப்படுது. இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிற கிருஷ்ணா அப்படிங்கிறது பகவான் கிருஷ்ணரையும், ராமா என்கிறது பலராமரையும் குறிக்கிறது. ஹரே என்பது ஹலாதினி சக்தியான ஆனந்தின் வடிவமான ராதையை குறிக்கின்றது. அப்போ பகவான தனியா கூப்பிட்டா எப்பவுமே அவரு ஓரளவுக்கு தான் அதை விரும்புவார். ஆனா ராதாராணியோட சேர்த்து கூப்பிடும் போது அவர் வந்து ரொம்ப சந்தோஷமா காக்குல வாங்கிட்டு 10 ரூபாய் போயிட்டு தான் வந்து. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாங்க. ஓகே, ஏதாவது கருத்துக்கள்?